பிடிக்கக்கூடியவங்க. அந்த சக்ஸஸை பார்க்காம ஓய மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இவங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா நிம்மதியாக இருக்க முடியாது. கொஞ்சமாவது 10 ரூபாயாவது பாக்கெட்டில் காசு இருக்கணும். அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். சரி, இவங்களுடைய இயல்பு பொதுவாக எப்படி இருக்கும்? இந்த விருச்சிக ராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாக பெரும்பாலும் அமைவாங்க? குறிப்பாக எந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு நண்பர்களாக அமைஞ்சால் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்? யாரெல்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க? இந்த ராசியில் எந்த கிரகம் போகுது? அந்த உச்சம் பெற்ற கிரகம் உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்கும்? இந்த விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? இந்த விருச்சிக ராசிக்கு தொழில் எப்படி அமைந்தா நல்லா இருக்கும்? இதை பற்றின முழு தகவலுமே நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பொதுவாக நாங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பொருந்தி போகுதுன்னா கூட இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விருச்சிக ராசிக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு வேகமுடையவங்களாக இருப்பாங்க. டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. ஒரு விஷயத்தில் இப்போ ஒரு பிஸ்னஸே பண்ணணும் அப்படின்னு நம்மளாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் விருச்சிக ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை நாளை காலையில் தொடங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேகமுள்ள ஒரு ராசி, டக்குன்னு முடிவு எடுத்து செயல்படுத்தக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, இவங்க கொஞ்சம் அதிகமாக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு காரியமே டக்குன்னு இறங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இறங்குற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும். மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தில் இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனம் தெளிவோடு அந்த இடத்துல இறங்குறதுக்கான சாத்தியக்கூறு உங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் விருச்சிக ராசியில் நீச்சமாகறதுனால பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது டக்குன்னு முடிவு எடுத்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு இறங்கிடுவாங்க. அந்த வேகம் அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த வேகம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன தடை, ஒரு இடைஞ்சல். யாராவது ஒரு தொழிலை ஆரம்பிக்க போனால் கூட ஏப்பா இந்த தொழிலில் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு ஆள் இடையில சொல்லுவான். அந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னாவே வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். எத்தனை தடை வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் அடித்து நொறுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். முயற்சியை மட்டும் என்றைக்குமே இவங்க கைவிட மாட்டாங்க. ஒரு தொழிலில் இறங்கிட்டாங்க, ஒரு வியாபாரத்தில் இறங்கிட்டாங்க, ஒரு ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க, இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க உடல் உழைப்பை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அதிகமாக போடக்கூடிய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் இவங்களுக்குன்னு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். அதே நேரத்தில் பெரும்பாலும் இவங்க ஒரு கோவிலுக்கு முன்னாடி நின்று ஏதாவது ஒரு அந்த தர்மகர்த்தா வேலையெல்லாம் முன்னாடி நின்று செய்கிற மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இவங்களுடைய வாழ்நாளையில் ஒரு முறையாவது இந்த மாதிரி முன்னாடி நின்று ஒரு கோவிலோட கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 40 வயதை கடந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னாடி நின்று நடத்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. அதே நேரத்தில் விருச்சிக ராசி அப்படின்னாவே தாய் தந்தையாரை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தந்தையை விட ஒரு பங்கு மேலே தாயை நேசிப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னாவே பெண்களை ரொம்ப மதிச்சாங்கன்னாவே போதும். பொதுவாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி என்பர்கள் பெண்களை மதிக்கிறது, அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை நல்லா வழி நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சிக ராசி என்பர்கள் செஞ்சாங்கன்னா அந்த அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா பெண்களுடைய ஆசீர்வாதம், அதாவது பெண்களுடைய மனம் குளிர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும்போது இவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு யோகமான ராசி இந்த விருச்சிக ராசி. அதனால் எந்த இடத்துலையுமே பெண்களுடைய மனம் கோன்ற மாதிரி நீங்கள் செயல்படக்கூடாது. அப்படி செயல்படும் போது ஒரு சில இடைஞ்சல்கள் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அவங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் செய்யுங்க. அதற்குன்னு நேருக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதில் நேராக இல்லை அவங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறதில்ல. நேர்
நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் நியாயமாக நடந்துக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அம்மன் தெய்வம் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் கொஞ்சம் ஆக்ரோஷமான அம்மன் தெய்வ வழிபாடை நீங்கள் செய்கிறது நல்லது. உங்களுடைய குலதெய்வமே கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான குலதெய்வமாக தான் பெரும்பாலும் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசிக்கு பொதுவாக யாரெல்லாம் நட்பு ராசியாக அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நட்பு ராசியாக கடகம், மீனம். ஏன்னா இந்த 2 ராசியும் வந்து நீர் ராசி. அதனால் விருச்சிக ராசிக்கு இவங்களாம் நட்பு ராசியாக அமைவாங்க. மகரமும் கன்னியும் கூட இந்த விருச்சிக ராசிக்கு நல்லா ஒத்து போகும். இவங்களுடைய ஒரு நட்பு அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒரு தொழிலோ ஆரம்பித்தாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். ஜோதிடத்தில்னு கூறும்போது இந்த விருச்சிக ராசிக்கு இவங்கெல்லாம் நண்பர்களாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இவங்க ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களும் பதிலுக்கு ஏதாவது உதவி செய்வாங்க. இவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் உணர்வு, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தொழில் சேர்ந்து செஞ்சாங்க அல்லது ஒரு வாழ்க்கை துணையே இந்த ராசிக்காரங்களாக அமைந்தாங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சமாகிறதுனால மனதுக்குள்ளே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். நேரத்துக்கு தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு படுத்தாங்கன்னா 11, 12 மணிக்கு தான் தூங்குவாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். ஏன்னா இவங்களுடைய மனதில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். பணமே ஒரு பக்கம் வருமானமே கிடைச்சாலும் கூட மனதில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால் மன அழுத்தம், இரத்த சம்மந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக தியான பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசிக்கு சிம்ம ராசி கொஞ்சம் பொருந்தி வராது. எல்லாரும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்குள்ள இவங்க விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு முடிவு எடுத்து வைத்திருப்பாங்க. ஆனால் சிம்ம ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி முடிவு எடுத்து வைப்பாங்க. இதனால் இந்த விருச்சிக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் கொஞ்சம் பொருந்தி வராது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையாக அமைந்தாங்களா கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அடிக்கடி இவங்களுக்குள்ளே ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியும் சிம்மராசி என்பவர்களும் உடன்பிறப்புகளாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ அல்லது பார்ட்னராகவோ இருந்தாங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி யாராவது பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் விருச்சிக ராசி என்பவர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசியில் கேது பகவான் உச்சமாகிறார். அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனோதைரியம் உள்ள ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தாய் இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எந்த விஷயத்தில் இறங்கினாலுமே அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்களுடைய தாய். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையும் இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சில உண்மையான நண்பர்கள் இவங்களுக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மூத்த சகோதரர்கள், மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சில விஷயத்தில் இவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இளைய சகோதரர்கள் கிடையாது, மூத்த சகோதரர்கள், மூத்த சகோதரிகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னா உண்மையான நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா ரொம்ப நாள் அவங்களுடைய நட்பு வந்து நீடிக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன இடைஞ்சலோ ஏதாவது ஒரு மனதுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா தவறான நண்பர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஏமாற்றுறாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நண்பர்களால் இவங்க ஒரு சில டைம் ஏமாறுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அந்த ஏமாந்த பின்னாடி தான் சரி இவன் நம்மளை ஏமாறுறான், பண விஷயத்தில் ஒரு இழப்பை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் மனவேதனை அடைஞ்சு அவங்க பக்கம் திரும்ப மாட்டாங்க. அன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா நண்பன் தான் எனக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா காவல்துறை சார்ந்த தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். மருத்துவம், அறுவை சிகிச்சை, ஆராய்ச்சி சார்ந்த தொழில், விஞ்ஞானம் சார்ந்த தொழில், சட்டம் சம்பந்தமான தொழில், உளவியல் சார்ந்த தொழில், அதே நல்ல சுயமாக தொழில் தொடங்கிறது, நிலம் வாங்கி விற்கிறது, கட்டுமான தொழில், தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் எல்லாமே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அருமையாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு உண்மையாக ஒருத்தர் அன்பை கொடுத்தான்னா பல மடங்கு அன்பை திருப்பி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு இடத்துல நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க, ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா
பல மடங்கு அதே ஏமாற்றத்தை அவங்க தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் விருச்சிக ராசி என்பர்களை ஒரு சாதாரணமான நபர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பார்க்க தான் பசுமாடு மாதிரி இருப்பாங்க, பாய்ந்தாங்கன்னா புலி. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வேகமுள்ள ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கோச்சிக்காதீங்க. பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பர்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் கோபம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் வாதாடக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கோபம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இறங்கினாலும் கொஞ்சம் சந்தேக குணத்தோடையே இறங்குவாங்க. ஒரு நபர்கிட்ட பழகிறதா இருந்தால் கூட இவங்க கரெக்டான நபர் தானா, இல்லை இவங்க வேறு ஏதாவது இதில் இருக்காங்களா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் இறங்குவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மனதில் இருக்கிறத வெளிப்படையாகவும் சொல்ல மாட்டாங்க, அவங்கள மன்னிக்கவும் மாட்டாங்க. நடந்ததை எளிதில் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்களோ அல்லது ஒரு இடத்துல ஏமாந்துட்டாங்களோ அப்படின்னா அதை மனதிலேயே வச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப நாள். அதை உங்களுடைய மனதை விட்டு அவ்வளோ சீக்கிரம் அழியாது அப்படின்னு சொல்லலாம். நேர்மையாக உழைக்கிறவங்களை கண்டால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தோல்வி வந்தாலும் கூட மீண்டு எந்திரிச்சு ஓடக்கூடியவங்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்ட கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் வக்கரகமாக இருக்கிறார். கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில்ஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் கேது, இந்த 3 கிரகங்களும் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்காங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்கிறதுனால என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. இருக்கிற காரியத்தெல்லாமே ஒரு சின்ன தடை, ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தான் முடிவில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் சின்ன சின்ன தடையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆரம்பத்திலே தடை வரும்போது என்னடா இது, நம்ம எடுத்த உடனே சின்ன தடையாக இருக்கே, பிரச்சனையாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இருந்தாலும் ஃபைனலில் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது. என்ன அலைச்சல் அதிகமாக இருக்கும், முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு கைகூடி வரக்கூடிய அருமையான கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும், பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செலவுலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்ய மாட்டீங்க. அதே நேரத்தில் வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். பண உதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலிமா ஒரு சில பண உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிவில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் சக்ஸஸாக அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த காரியத்துலையுமே ஒரு டக்குன்னு ஒரு வெற்றி கிடைச்சா கொஞ்சம் உங்களுக்கு அவ்வளோ மனதில் கொஞ்சம் சந்தோஷம் டக்குன்னு கிடைச்சிடும் இல்லையா? அதனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி என்பர்களுக்கு மட்டும் ஒரு சில தடை, தாமதம், பிரச்சனை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் கடைசீட்டில் ஃபைனலாக அந்த வெற்றி கிடைக்கும். போராடி தான் அந்த வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு. விருச்சிக ராசி என்பர்னாவே ஒரு போராட்டம் இருக்கும், அங்கே ஒரு தடை இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கப்புறம் தான் வெற்றி கிடைக்கும். யோகமான ராசின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த போராடுற குணம் இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகம். போராட்டத்தை தாண்டி ஒரு வெற்றி வர்றாங்கன்னா அது விருச்சிக ராசி என்பராக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள், நண்பர்கிட்ட பேசும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குறிப்பாக நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நிதி சம்பந்தமான விஷயத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளேயே ஒரு சில கிட்ட ஏமாறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக இழப்பு எதுவும் ஏற்படாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வு, திடீர்னு ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த விருச்சிக ராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு சந்தோஷம் தர மாதிரி, மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். புகுந்த வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில்
சக கலைஞர்கிட்ட பேசும்போது வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சக கலைஞர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பேச்சை குறைச்சிட்டு எடுக்கிற காரியத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கல்வியில் கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு, சக மாணவர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம். சிறு பிரச்சனை இருந்தாலும் ஒரு கவனமாக நீங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இறங்குறது நல்லது. அந்த சின்ன பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதனால் சின்ன பிரச்சனை தானேன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாமல் அலசி ஆராய்ங்க. கட்டாயம் அதற்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. குறிப்பாக இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மாணவர்கள் பாடங்களை படிக்கும்போது 1க்கு 2 முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. விளையாடும் போது கூட கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா கூட ஒரு சில இடத்துல அடிபடுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் லாபம் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. பணவரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. துணிச்சலாக எல்லா விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க. நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே தயக்கமோ அல்லது ஒரு பயமோ இந்த காலகட்டத்தில் இருக்காது. தந்தையோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க. அவருக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றமோ அல்லது ஒரு சிலருக்கு தொழில் மாற்றமோ திடீர்னு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்த விட்டு வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேறு தொழிலை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கைக்கு பணம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான். அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய விருப்பங்களை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரணையாக போனீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பிள்ளைங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷ காலத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். மனதுக்குள்ளே ஒரு குழப்பமோ ஒரு தெளிவில்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால மனதில் கொஞ்சம் அமைதி இருந்தது அப்படின்னா மனது கொஞ்சம் தெளிவாகும். அதனால் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுங்க. மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9, 10 சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம். கவனமாக செயல்படுறது நல்லது. அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னா ஆகஸ்ட் 3, 4 உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினமாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால அம்மன் வழிபாடை தொடர்ச்சியாக செய்யுங்க. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த 2 தினங்களிலுமே விருச்சிக ராசி பெண்கள் வீட்டில் தீபம் போடுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அதே நேரத்தில் மனதில் கொஞ்சம் அமைதி கிடைக்கும். ஏன்னா மனதில் நிறைய குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுடைய மனதில் ஓடிட்டுருக்கு. அந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. முடிந்தால் இந்த ஆடி மாதத்தில் ஏழை எளிய அன்பர்களுக்கு உணவு தானங்கள்
அன்னதானம் கொடுங்க. அதனால தான் சொல்லுவாங்க ஆடி அப்படின்னாவே திருவிழா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சீங்கனாலும் அது இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். அதனால் இந்த ஆடி மாதத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த நல்ல காரியத்தை செஞ்சீங்கனாலும் அது இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். அதனால தான் சொல்கிறோம் ஆடி மாதத்தில் அன்னதானம் கொடுங்க. அல்லது உங்களால் முடிந்தது அப்படின்னா ஆடி பூரத்தன்னைக்கு ஒரு சுமங்கலி பெண்கள் ஒரு 11 பேருக்கு ஒரு வஸ்திரம், மஞ்சள், அதோடு கூட 2 வளையல் இதை சேர்த்து அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. இந்த குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்கள், ஒரு தெளிவு இல்லை, மனதுக்குள்ளே ஒரு கஷ்டமாகவே இருக்குது, என்னதான் பண்ணினாலும் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள். அதோட கூட இன்னொரு விஷயமும்